இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்செப்டார் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி போன கமெண்ட்லேயே வந்துட்டு அந்த பெங்களூர் டு சென்னை ட்ரிப்பில் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காகவும் மற்ற இன்டர்செப்டார் ரைடருக்காகவும் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வண்டியை பற்றி நூக் அண்ட் கார்னர் நான் வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ. ஸோ வண்டியை பற்றி ஒரு குறையும் கிடையாது, குறை இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இது நம்ம வண்டி தான். ஸோ நம்ம இன்டர்செப்டாரை பற்றி இப்போ பார்க்க போயிடலாமா? ஆக்சுவலி இன்டர்செப்டார் வந்து ஒரு குயின் ஆஃப் ராயல் என்ஃபீல்டே சொல்லலாம். இந்த ஜிடி தான் வந்து ஒரு மேல் வெர்ஷனு, இது வந்து ஒரு குயின் வெர்ஷன். ஏன் சொல்கிறேன்னா இங்கே வந்து குயின் பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேறு லெவலான ஒரு இது. இன்ஜின் வைஸ் ரெண்டுமே சேம் தான். வண்டி வந்து உங்களுக்கு பவரு ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜினில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் வந்து ரேட்டும் கம்மியாக கிடைக்கிறது அது இன்டர்செப்டார் மட்டும்தான். இதை விட்டால் வேறு வண்டியே கிடையாது ரேட்டு கம்மியாக வந்து வாங்குறதுக்கு. ஸோ வண்டி வந்துட்டு பவரில் ஒரு குறையும் கிடையாது. நம்ம இன்ஜின் வந்து எல்லாருக்கும் தெரியும் 650cc, அதாவது 648cc வந்துடும் எக்ஸாக்டாக. நம்ம 650ன்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் இதோட பவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 47 bhp பவர். சரியான ஒரு பவர் தான், சூப்பரான ஒரு பவர், வேறு லெவலான ஒரு பவர் ஃபீல் வந்து இந்த வண்டி கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. வண்டி வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. பட் சில மெட்டீரியலாக கழட்டியிருக்கேன். முக்கியமான சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன முக்கியமான சேஞ்சஸ், அது பண்ண வேண்டிய ஒரு சேஞ்சஸ். ஸோ அந்த சேஞ்சஸ் பற்றி நான் இந்த வண்டியில் சொல்கிறேன். அது ரொம்பவே அட்வான்டேஜாக இருந்துச்சு. சின்ன ஒரு மாற்றம் தான், ஆனால் அது செம்ம ஒரு அட்வான்டேஜஸாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டேங்க் வந்து இந்த இன்டர்செப்டாரோட டேங்க் கிடையாது, அதையும் நான் சொல்கிறேன். நான் வந்து டேங்க் கலர் வந்து மாற்றிருக்கேன். டேங்க் கலர் மாற்றலை, டேங்க்கையே மாற்றிட்டேன் நான். சைலன்சர்லாம் வந்து ஸ்டாக் தான். இந்த சவுண்டே எனக்கு சூப்பராக இருக்குங்க. அது வந்து வண்டியை வாங்கி பெட்ரோல் போட்டு மைலேஜ் எல்லாம் இது பண்ணுறதுக்கே காசு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் மாற்றுறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஸோ மற்றபடி பார் அண்ட் மிரர் நான் போட்டிருப்பேன். அதுவும் வந்து செம்மையாக இருக்கும். க்ளோஸ்அப்லாம் உங்களுக்கு எல்லாமே இது வந்து முக்கியமான சேஞ்சஸ் எல்லாமே நான் காட்டுறேன். ப்ளஸ் வந்துட்டு இந்த வண்டியோட மைலேஜ் நான் முக்கியமாக அதை வந்து ஒரு கிளியர் பண்ணிடுறேன். இந்த வண்டி எனக்கு உண்மையாகவே ஒரு 30 வந்து மைலேஜ் வருது. அதாவது இந்த வண்டிக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்குது. என்னன்னா நீங்கள் அரௌண்ட் 80 to 100 நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து கண்டிப்பாக 30 கொடுக்கும். அப்போது 100, அதாவது 120க்கு மேலே க்ரூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் இருக்க தான் செய்யும். 28, 25 வந்து நிற்கும். 120க்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக 25 தான் வந்து நிற்கும். ஸோ இதுதான் நான் வாங்கின வரைக்கும் 5 இயர்ஸாக நான் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிலோமீட்டர் நான் ட்ரைவ் பண்ணிட்டேன். 5 இயர்ஸ் ஆன வண்டி தான். லுக் பார்த்தீங்களா, இன்னும் அப்படியே ஓகே நல்லா இருக்குது. நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பராகவே இந்த வண்டியை. எனக்கு இந்த வண்டி வந்து பர்சனலாக செம்ம கிரேஸு, சரியான கிரேஸ். நான் இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்வின் சிலிண்டர் இன்ஜினுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம், பேட்டன்ட்டும் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்குன்னு இல்லை, பொதுவாக நான் வந்து இன்ஜின்லாம் காலேஜ் படிக்கும் போது அனலைஸ் பண்ணி இந்த ரோட்டரி இன்ஜினு, அப்புறம் வி டைப், ஃப்ளான்ஸ், இந்த மாதிரி நிறைய பாக்ஸட் இன்ஜின் இதெல்லாம் பற்றி நிறைய படிச்சிருந்தேன். அதெல்லாம் முக்கியமாக வந்துட்டு நான் டிசைன் பண்ணது ஒரு வி டைப் இன்ஜினை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை காம்பேக்டாக வி ஃப்ளான்ஸை வச்சு நாங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது சிங்கிள் ரொட்டேஷனுக்கே டபுள் பவர், 8 வால்வ் தான். அது கூட 8 ஸ்ட்ரோக்ஸும் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். ரொம்பவே காம்பேக்டான ஒரு ட்வின் சிலிண்டர், வி டைப் ட்வின் சிலிண்டரை காம்பேக்டாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நான் பண்ணி ஒரு பேட்டர்ன்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் நான் ஒரு கிரேஸாக இருக்கும் போது இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து 535cc இன்ஜின் வந்து ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அந்த பைக் கஃபே ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, இந்த சீட்டிங். அதனால் நான் அது வாங்கணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். பட் ஆனால் அதெல்லாம் வைப்ரேஷன் நல்லாவே இல்லை. அந்த சிங்கிள் சிலிண்டரில் வந்து ஸ்ட்ரோக் லென்த்லாம் அதிகம். ஸோ கண்டிப்பாக வைப்ரேஷன் வரதான் செய்யும். ஏன்னா அதோட ஸ்ட்ரோக் லென்த் ரொம்ப அதிகனால எல்லா ராயல் என்ஃபீல்டுலேயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸ்பீடு 100க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் குச்சி குத்துற மாதிரி வலி நல்லாவே இருக்காது. ஏன்டா 100 போகிறேன் அப்படின்ற மாதிரி வண்டி நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை நான் வந்து நிறையவே ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் பார்க்க போனால் இந்த வண்டி பட்டர் ஸ்மூத்து. அதாவது எந்த அளவுக்கு பட்டர் ஸ்மூத்துனா, ஒரு வெண்ணெயை வந்து சூடான பேனில் போட்டால் எப்படி வந்து வலிக்கிட்டு போகுமோ அந்த மாதிரி ரோட்டில் வந்து இவன் வலிக்கிட்டு போவான். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்க
வந்து பவர் சூப்பராக டெலிவரி ஆகும். ஒரு புஷ் இருக்காது, கஷ்டம் இல்லாமல் அப்படியே டெலிவரி வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஸ்மூத் டெலிவரியாக இருக்கும். உங்களுக்கு ரோட்லலாம் போகும்போது BMW, ஃபார்ச்சுனரு இதெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு அசால்ட்டாக போயிட்டே இருப்பான் இவன் பாட்டுட்டு சல்லுன்னு மேலே ஏறிட்டு. எந்த ஒரு ஸ்ட்ரகுலும் இல்லை. நான் டபுள்ஸ் வச்சுட்டு நான் வந்து லோடு லக்கேஜும் வச்சு நான் ஓட்டியிருக்கேன். ஸோ பிரேக்கிங்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். ABS சூப்பரான ஒரு விஷயம். பிரேக்கிங்கும் வந்துட்டு நல்லா, பேக் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது தான் இந்த வண்டியில். ஸோ ஃப்ரண்ட்டு தான் மெயினான பிரேக்கிங்கு. ஸோ ஃப்ரண்ட் வந்து அதனால தான் பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 280mm வந்து டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து சின்னது தான். ஸோ அதனால் இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும். வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்குன்னு, இந்த வண்டி ஓட்டுறதே ஒரு கலை தான். வண்டி ஓட்டுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுவும் இந்த குறிப்பாக இந்த இன்டர்செப்டாரை ஹெவி வெயிட்டை ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணணும். கார்னரிங் பண்ணும்போது நிறைய பேர் கார்னரிங் வந்து இந்த வண்டியில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்வீங்க. ஆமாம், டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் அதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது, ஒரு டெக்னிக் இருக்குது. பக்காவாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா கையில் வந்து சைக்கிள் மாதிரி வண்டி ஃபீல் ஆகும். இவனோட பவரே அதுதான். வண்டி ஒன்ஸ் நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வெயிட்டே தெரியாது. மொத்த வெயிட்டுமே இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு வாங்கியிருப்பான். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அதான் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக். நானும் வந்து இந்த வண்டி வாங்கும்போது கஷ்டப்பட்டேன். எப்படி எடுக்கிறது, ஹேண்டில் பண்ண முடியல அப்படிலாம் நிறைய கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வண்டி வேறு லெவலு. கார்னர்லாம் சும்மா அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வண்டி தான் இது. அதே மாதிரி எனக்கு உண்மையிலே வந்து GT எடுக்கணும் தான் ஆசை. GT என் அண்ணா வந்து GT தான் வச்சுருந்தான். அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த வண்டி எடுத்தேன். GTயும் ரிவ்யூ போடுறேன் அவங்ககிட்ட கேட்டு. ஆக்சுவலி GTயில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் பெயின் வரும் பயங்கரமாக. GT டேங்க்கு வந்து ரொம்ப செக்ஸியாக செம்மையாக இருக்கும். அது பார்க்கவே உங்களுக்கு கஃபே ஸ்டைல், ஒரிஜினல் கஃபே வண்டி GT தான். பட் ஆனால் அது ரிஸ்ட் பெயின், ஸ்டேரிங் ரொம்ப கீழே இருக்கனால இந்த ரிஸ்ட் பெயின் வந்து பயங்கரமாக இருக்கும் GTயில். அதே மாதிரி இந்த டேங்க், இந்த இன்ஜின்ஸ் எல்லாம் மவுண்டிங்கும் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கனால இந்த டார்க்கு, இந்த இவ்வளோ பெரிய ஹேண்டில் பாரும் வராது, கொஞ்சம் சின்னதாக வரனால அதோட டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிக பவர் கொடுத்து டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய பெயின் தான் அது. அதனால் எனக்கு வந்து இப்போ காசை கொடுத்து வாங்குகிறோம், கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். வண்டி வாங்கிட்டு என்னடா இது இப்படி கஷ்டப்பட்டு ஓட்டணுமே நினைக்காம ஈஸியாக ஜாலியாக ஓட்டுறதுக்காக நான் வந்து இன்டர்செப்டார் சூஸ் பண்ணேன். இன்டர்செப்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் ஸ்டேரிங் ரைஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பொசிஷனிங்கு சீட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஒரு லாங் ரைடு வண்டி இது, சூப்பரான ஒரு லாங் ரைடு வண்டி. எந்த வழியும் தெரியாது. கோயம்புத்தூர்லாம் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச், கன்னியாகுமரிலாம் சிங்கிள் ஸ்ட்ரெச், அதாவது 500 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்ட்ரெச்செலாம் ஸ்மூத்தாக சூப்பராக ஈஸியாக போகலாம், ஒரு பெயினே இல்லாமல். ஸோ ஆனால் அதுக்கான சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் போக முடியும். ரொம்ப சின்ன மாடிஃபிகேஷன், பெரிய செலவு. ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். அப்புறம் ஹைட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க குள்ளமாக இருந்தால். எனக்கே வந்து 5.9 அரௌண்ட் 5.89 இருக்கும். எனக்கே வந்து ஹைட் ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இந்த சீட்டை மட்டும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அது என்ன பண்ணேன்னு நான் சொல்கிறேன். அதை பண்ணிங்கன்னா வண்டியோட ஹைட்டு பிரச்சனை அதெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். மாடிஃபிகேஷன் சொல்லிட்டே இருக்கேனே, அது என்ன மாடிஃபிகேஷன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலி இந்த சீட்டை வந்து அவங்க தப்பாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. என் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு லுக் வைஸே செம்மையாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோட இதுவே வந்து சூப்பராக இருக்கும் டிசைனு. அதாவது கஃபே கப்பு வந்து பின்னாடி வரும் இல்லையா, அது வராமலே நான் சீட்டிங்லேயே அந்த கப்பு பொசிஷனை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பொசிஷன் வந்து செம்ம பொசிஷன், சூப்பராக. டூரிங் சீட்லாம் சொல்லுவாங்க பாதி இவ்வளோ தூரம் வரும், இங்கேருந்து கொஞ்சம் பம்ப் ஆகி வரும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். இந்த பொசிஷன், இந்த லுக்கே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு லுக், இது செம்மையாக இருக்கும் அந்த லுக்கு. ஸோ அப்படி தான் நான் சீட் பொசிஷன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், அதான் 3XO வந்து பண்ணியிருப்போம். அவன் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வண்டி வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு லாங் ரைடு போகலான்னு வேலூர் வரைக்கும் தான் போனாங்க. ரோடு அப்போ கொஞ்சம் சரியில்லை. நம்ம சீட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஓட்டிட்டு செம்ம கஷ்டமாகி போயிடுச்சு. வண்டியை விற்கலான்ற நிலைமைக்கு நான் போயிட்டேன். அதாவது வண்டியை பார்த்தாலே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த வண்டியில் திரும்ப ஏறணுமா அப்படின்னு நினச்சாலே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே வலிக்குதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த பழைய சீட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பம்ப் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தா அது எங்கே வலிக்கும்னு தெரியும்ல, அங்கே தான் வலிச்சுது. ஸோ அது லாங் ரைட்லாம் பண்ணவே முடியல, ரொம்ப ஒரு பெயினாக இருந்துச்சு எனக்கு. அதனாலேயே சீட்டை மாற்றணும், அதை வண்டியவே மாற்றணும் அப்படின்ற ஐடியாவுக்கு நான் போயிட்டனால கடைசியாக என்ன ஆச்சுன்னா, சரி சீட்டு மாடிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம், டூரிங் சீட் வாங்கி பார்ப்போம், அந்த மாதிரிலாம் நிறைய போச்சு. ஸோ டூரிங் சீட்லாம் உட்காந்து பொசிஷன் பண்ணேன், நமக்கு அது செட் ஆகலை. நேராக புதுப்பேட்டை எடுத்துகிட்டு போனேன். வெறும் என்ன சொல்கிறது, ஒரு 800 1000 தான் செலவு பண்ணேன். அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னேன், ஆனால் இந்த இடம் வலிக்குது, இங்கே வலிக்குது எனக்கு, ஸோ இங்கே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேப்பா நான் சரி பண்ணி தரேன்.
இந்த இடத்துல தேய்ச்சி இதை கொஞ்சம் பள்ளமாக்கினாங்க. சைடில் ஸ்பான்ச் வச்சு கொஞ்சம் பல்ஜாக்கி விட்டார். அப்புறம் நான் இந்த டிசைன் சொன்னேன், இந்த கஃப் டிசைன் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது, அது என்ன ஈஸியாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இங்கே 2 ஸ்பான்ச்சை வச்சு பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் கவர் வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் போட்ட கவர் வேணும்னு சொல்லி கேட்டேன். பக்கா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வண்டியை விற்கவே கூடாதுரா அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவலான முக்கியமான மாடிஃபிகேஷனு. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சீட்டோட இது ஹார்ட் ஆகிடுச்சோ அப்போல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன ஒரு 600 அந்த மாதிரி செலவு பண்ணிங்கன்னா சீட்டை புது ஸ்பான்ச் வச்சு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான். அதை விட்டுட்டு 2500 4000 ஆகும்னு நினைக்கிறேன் அந்த டூரிங் சீட்டு. அந்த சீட்டு வந்து ஹார்டாக வேறு இருக்கும், எனக்கு தெரில. ஆனால் ஹார்டாக இருக்க சீட் எனக்கு வேணாம். ஓரளவுக்கு மாடரேட்டாக ஸ்பான்ச்சியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இது ரொம்ப லாங்லாம் நான் போயிருக்கேன், சூப்பராக இருக்குது. பெரிய பேக் பெயின்லாம் நான் ஃபீலே பண்ணதில்லை. ஸோ எனக்கு இந்த ஸ்பான்ச்சு, இந்த மாடிஃபிகேஷன் வேறு லெவலாக இருந்துச்சு அவர்கிட்ட நான் பண்ணது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு மாடிஃபிகேஷன் நான் சொல்கிறேன். ஹைட்டு கம்மின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு காலோட பொசிஷனை விட இன்னொன்று மெயினாக இந்த ஹேண்டில் பார் ரைசர். இந்த ஹேண்டில் பார் ரைசர், இந்த 2 ரைசர் வந்து முக்கியமாக வாங்க வேண்டிய ஒரு விஷயம். இது என்னன்னா, உங்களுக்கு ஸ்டேரிங் பொசிஷனை வந்து ஸ்டாக் மாடலில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ஆக்வர்டான ஒரு பொசிஷன் இது. அதை வந்து இந்த வெறும் 2000 தான் ஆகும். இந்த ரைசர், ஹேண்டில் பார் ரைசர் வந்து நீங்கள் போட்டுட்டு லைட்டாக இந்த ஹேண்டில் பாரை தூக்கி மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் பொசிஷன் இப்படி இருக்கிறது கொஞ்சம் இப்படி வந்துடும். ஸோ இது சூப்பரான ஒரு பொசிஷன், பேக் பெயினும் வராது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு வண்டியும் கிட்ட ஆனாமல் இருக்கும். கண்ட்ரோல் இன்னொன்று டார்க்கும் வந்து உங்களுக்கு கம்மியான இது லிவரேஜ் கொடுத்தாலே போதும், ஈஸியாக வண்டியை வந்து டேர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த ஒரு சின்ன ஹேண்டில் பார் ரைசரில் கிடச்சிரும். ஆனால் இந்த ஹேண்டில் பார் ரைசரில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஸ்டாக்கு, இது மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கான ஐடியா என்ன அப்படின்னா, நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க, எப்படி மாட்டியிருப்பாங்கன்னு தெரியல. மேபி சர்வீஸ் சென்டர் எடுத்து போனீங்கன்னா இந்த ஒயர்லாம் மாற்றணும். ஏன்னா லென்த்து பத்தாது, இந்த ஹைட்டுக்கு இந்த லென்த்து வராது. இது வந்து கரெக்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க நமக்கு ஆக்சிலேட்டர் கேபிள்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணல, ஷோரூம் எடுத்துகிட்டு போனேன். ஷோரூமில் வந்து அவங்களும் என்னமோ பண்ணி பார்த்தாங்க, தம்பி முடியாதுப்பா, இது வெளியே கொடுத்து நீயே மாற்றிக்கோ, கேபிள்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இங்கே ஷோரூமில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். நம்மளே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ என்ன பண்ணலாம், நான் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். இது வண்டி புதுசுனால நம்ம எதாவது பண்ணிவிட்டு வாரண்ட்டி எதாவது அஃபெக்ட் ஆக போகுதுன்றதுக்காக தான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் நானே கை வச்சு பண்ணுவேன். ஆனால் இன்டர்செப்டர் அப்படிலாம் கை வச்சிடாதீங்க. நான் சொல்கிறேன் என்ன பண்ணேன் அப்படின்றது. என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த வந்து கழட்டிட்டேன் ஃபுல்லாக, இந்த செட்டப் ஃபுல்லாத்தையும் நான் கழட்டிட்டு ஒன்றும் இல்லை, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்சை நம்மளால் கழட்ட முடியும், இந்த ஆக்சிலேட்டரை கழட்ட முடியும், இந்த இதை ஃபுல்லாக வந்து கழட்ட முடியும். ஸோ கிரிப்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒயர் வந்துட்டு அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்து இது வழியாக தான் வரும். உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து தான் இப்படி மேலே வந்து வரும். ஆக்சுவலி இந்த ஒயரு நான் என்ன பண்ணேன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே வரும் ஃபுல்லாகவே. ஸோ இந்த ஸ்டேரிங் அப்படியே கலட்டி இது வழியாக உள்ள இந்த கேப் உள்ளே இப்படி நுழைச்சிட்டு அப்படியே வெளியே எடுத்து இந்த பக்கம் இப்படி மாட்டிட்டேன். ஸோ இதுதான் நான் பண்ண ஒரு சின்ன ட்ரிக்கு. அதனால் இது ஒன்றும் பெருசாலாம் எனக்கு டேமேஜெல்லாம் ஆகவே இல்லை. இந்த ஒயர் இப்படி வெளியே வரதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த கேபிள் மட்டும்தான் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்படி எடுத்தோடனே என்ன ஆகிடுச்சு, எனக்கு கேபிள் எக்ஸ்ட்ராலாம் ரைஸ் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே செட் ஆகிடுச்சு. பக்கா டிசைன், வேறு எதுவுமே நான் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக், நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரில. போயிட்டு கேபிளெல்லாம் மாற்ற சொல்லிடுவாங்க, அப்போ தான்ப்பா தம்பி இப்படி வரும்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஒயரிங் பிரச்சனை வரல, ஏபிஎஸ் பிரச்சனை வரல, அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வராமல் இவ்வளோ நாள் ஒரு 5 வருஷமாக நான் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். வாங்கின புதுசில் பண்ண ஒரு விஷயம் இது. ஸோ முக்கியமான மாடிஃபிகேஷன் இந்த ஹேண்டில் பார் ரைசர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, கம்ஃபர்ட்டுக்காக தான். நிறைய பேர் வந்து பார் அண்ட் மிரர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 4000 ஆகும்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் பார் அண்ட் மிரரு. நான் என்ன அதுவும் இன்டர்செப்டார் அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஜிடிக்கு வந்து இங்கே ஒரு இது மாதிரி வரும், போல்டு மாதிரி, அதை கழட்டிட்டு இங்கே மாட்டலாம். ஆனால் ஜிடியில் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பாரோட லென்த்தே வந்து பெருசு வந்துட்டனால அவங்க அது கொடுக்கல. பட் ஆனால் அந்த ஒரு பேட்ச் வந்து ராயல் என்ஃபீல்ட் பேட்ஜ்னு ஒன்று வரும், அதுக்கு எடுக்க வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா லுக்கு வேணும், ஹேண்டில் பார் மிரர் வேணும் அப்படின்னா. ஏன்னா ஸ்டாக் மிரர் வந்து எனக்கு கொஞ்சம் மிரர் கலண்டு ஒரு மாதிரி இதுவாகிடுது. அதனால் நான் வேறு வழி இல்லாமல் பார் அண்ட் லுக்குக்கும் சரி, ஒரு விசிபிலிட்டிக்கும் சரின்னு நான் மாற்றினேன். க்ரோம் கலர் இது எவ்வளோ ஆச்சுன்னா ஜஸ்ட் 1200 சம்திங் தான் ஆச்சு. நல்லா இருக்குது. ஒரு என்ன 1 இயராக போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பெருசாலாம் ஃபேட் அப் ஆகலை, லோக்கல் மாடல் தான். இதுதான் உங்களுக்கு லோக்கலில் வாங்கி மாட்டினது தான். ஸோ நல்லா இருந்துச்சு, அவங்களே மாட்டி கொடுத்தாங்க. அப்புறம் நானும் மாட்டிட்டேன், இது கழட்டி மாட்டுறது எல்லாமே. ஸோ இவ்வளோ தான்.
இந்த பார் அண்ட் மிரர் வந்து எனக்கு ஷேக் இல்லை, பெருசாக வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. இது ஷேக் ஆகிறது, அப்புறம் வண்டி ஓட்டும் போது எங்கேயா இடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. இந்த பார் அண்ட் மிரர் லுக் வைஸும் சூப்பராக வந்து என் வண்டிக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு இந்த லுக்குக்கு. ரெண்டாவது இந்த க்ரிப்பு ஒன்றும் இல்லைங்க. இன்டர்செப்டார் க்ரிப் வந்து 5 years ஆகிட்டனால கையில் வந்து பிளாக்காக ஆகிடுவான். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதனால் இந்த க்ரிப்பு வந்து மாற்றணும் அப்படின்னு நான் மாற்றினேன். என்ன 1000 வெறும் 150 ரூபா என்னமோ தான் ஆச்சு இந்த க்ரிப்பு. லோக்கலில் போயிட்டு சும்மா வாங்கிட்டேன். அது பார்க்க நல்லா இருக்காது, ஏதோ ஒரு க்ரிப்பு, ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். இன்டர்செப்டாரில் இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் கொடுத்துருப்பாங்க. அது யூஸ் பண்ணி இந்த க்ரிப் வந்து நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது நல்ல இதுதான், நல்லா இருக்குது. இதில் பெருசாலாம் பிளாக் வரல, பட் வரும் தான் லைட்டாக. வெட்டாக இருந்துச்சு இல்லை ஆயிலியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இது வந்துடும். என்னதான் வண்டி பார்க்க நல்லா இருந்தாலும், நல்ல பவர் கொடுத்தாலும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு ஒன்று இருக்குதான். அது என்னன்றது நான் சொல்கிறேன். எனக்கு இந்த வண்டி ரொம்பவே பர்சனலாகவும் பிடிச்சிருக்கு. அதை 5 வருஷமாக ஓட்டினேன் நான் சொல்லாமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும். அதனால் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்கிறேன். மேஜராக இல்லை, மேஜர் தான் கொஞ்சம். என்ன பிரச்சனை அப்படின்னா, வண்டி வந்து சர்வீஸ் காஸ்ட் எல்லாருமே சொல்வீங்க. சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்பலாம் இல்லைங்க. இன்ஜின் ஆயில் வந்து என்ன உங்களுக்கு ஒரு 2000 வரும். எப்போ மாற்ற போகிறீங்க? 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறீங்க. அது வந்து ஒரு பெரிய இது சர்வீஸ் காஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். தேவைதான். ஆமாம், இந்த வண்டி ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ண மாட்டீங்களா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை? ஸோ அது பெரிய சர்வீஸ் காஸ்ட் இல்லை. ஆனால் உண்மையிலே எங்கே திரும்ப சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குது வந்து பிரேக்கிங் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு கம்மியான கிலோமீட்டரில் தான் பிரேக்கிங் வரான். சிட்டிலலாம் ஓட்டினீங்கன்னா அடிக்கடிக்கு பிரேக் அடித்து ஓட்டுற மாதிரி இருக்கனால அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பிரேக் பேடு 2500 ரெண்டு சேர்த்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 வந்து அப்படியே போயிடும். அது கூட நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 பல்காக வந்துடுற மாதிரி. இன்ஜின் ஆயில், செயின் பேடு, ஏதாவது ஒரு பார்ட்ஸ் நீங்கள் மாற்றுறீங்க அப்படி இப்படின்னா உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 7,000 கிட்ட வந்துடும். அதுக்கு மேலெலாம் வர 7-8,000 தான் வரும். 10 கூட போடாது. வேற ஏதாவது முக்கியமாக போச்சுன்னா பிரச்சனை தான். இதுதான் இதோட வருஷத்துல ஒரு தடவை தான் அந்த சர்வீஸ் காஸ்ட்டு. மற்றபடி அடிக்கடிக்கு வண்டி எடுத்து நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். இந்த வண்டி எடுத்தால் பெட்ரோல் பங்கு இல்லை சர்வீஸ் சென்டரு, இது மட்டும்தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, வண்டி லாங் ரைடு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடவுளை கூப்பிட்டுட்டு வண்டி எடுங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இல்லை, அதெல்லாம் நடக்காது. ஆனால் ஒன்றே என்னன்னா அடிக்கடிக்கு நடக்கும். வண்டி எப்போ நிற்பான்னு தெரியாது. இவனுக்கு கரெக்டாக தான் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே கரெக்டாக செலவு பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் வண்டி எங்கேயா நிற்பான். அது ஏன்னா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் எல்லாம் மொத்த கான்சன்ட்ரேஷனும் இன்ஜினில் போட்டிருக்காங்க. மொத்த உழைப்பையும் பக்காவான இன்ஜின் பண்ணிட்டாங்க. ஃபெயிலியரே ஆகாத ஒரு இன்ஜின் கூட சொல்லலாம். அப்படி ஒரு செம்ம இன்ஜின் இது. ஆனால் அவங்களால எலக்ட்ரானிக்ஸை ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ இந்த வண்டியோட எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன பிரச்சனைனா, பேட்டரி எப்போ போகும்னு தெரியாது. இங்கே 6வது யூனிட் இருக்கும் கீழே, அதுதான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், அது எப்போ போகும்னு தெரியாது. அப்புறம் த்ராட்டில் பாடி, அது சொல்ல மறந்துட்டேன். எனக்கு அந்த பிரச்சனையாச்சு. இங்கே ஒரு த்ராட்டில் பாடி வரும் இந்த இதுக்கு மேலே. ஸோ அது வந்து அரௌண்ட் 16,000 ஆகும் த்ராட்டில் பாடி. 6வது யூனிட் வந்து 7,000 ஆகும். ஸோ இதெல்லாம் எப்போ போகும்னு தெரியாதுங்க. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். எனக்கு 5 வருஷத்தில் 5 years வாரண்டி போட்டிருந்தனால நான் இந்த சர்வீஸ்க்கு இந்த காஸ்ட்லேருந்துலாம் நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எந்த ஒரு செலவும் நான் பண்ணலை கைவிட்டு. ஸோ த்ராட்டில் பாடி ஒரு வாட்டி போச்சு. அதே மாதிரி அந்த த்ராட்டில் பாடி போனதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, என்ன பண்ணேன்னா என்ன ஆக்சிலேட்டர் கொடுத்தேன். ஏன்னா 1500 RPM வந்து பேசிக்காகவே இந்த வண்டி வந்து மெயின்டைன் ஆகும் நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. பட் ஆனால் எனக்கு 2000-3000 மெயின்டைன் பண்ணாதான் வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. சம்திங் த்ராட்டில் பாடியில் ஏதோ ஒரு பிரச்சனை. நான் என் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த கேபிளை மாற்றினேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டேன். சரி, இங்கே தானே வருது ஆக்சிலேட்டர் கேபிள், இதை திறந்து ஏதாவது டியூன் பண்ணலாம், ஸ்ப்ளெண்டர் பைக்லலாம் பண்ணுற மாதிரி நான் முட்டாள்தனமாக பண்ணி விட்டுட்டேன். ஆனால் அந்த மாதிரிலாம் கையே வச்சிடாதீங்க. அதுக்கான நான் பண்ணது தான் அது. ஆனால் எதுவும் பெருசாக பண்ணலை, கேபிள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வச்சுட்டேன் அதே மாதிரி. அப்படி எதுக்குன்னா, எனக்கு இது பிடிச்சிட்டே இருக்க முடியல. சர்வீஸ் சென்டர் போகிற வரைக்குமாச்சு கொஞ்சம் கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போன்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஆனால் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனோன்னே அவங்க வந்து இல்லை நீங்கள் வெளியே கொடுத்து பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி நியூ இயர் டைம், அது நியூ இயர்க்கு அடுத்த நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நியூ இயர்க்காக நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அது இதுன்னு சொல்லி சர்வீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு 16,000 நான் தான் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக மெயிலை போட்டு ராயல் என்ஃபீல்டோட ஹெட் ஆஃபீஸ்க்கு பேசி மொத்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரியுமே இங்கே தான் இருக்குது, நான் வெளியெல்லாம் கொடுக்கல அது இதுன்னு சொல்லி ஏறுன்னு ஏறிட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு இதுவே இல்லை.
இதை கை வச்சா எனக்கு அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறமா தானே நான் பண்ணேன். ஸோ எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் இப்போ தான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன் எல்லாமே சொல்லி புரிய வச்சு அப்புறமா அவங்க த்ராட்டில் பாடியை கழட்டி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கோ, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டைலாம் போட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களே வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து வீட்டுக்கு வண்டி அடிச்சு கூட்டிகிட்டு வந்துலாம் விட்டாங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலங்க. நான் வண்டி கொடுத்தா என் எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் சர்வீஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு வாரண்டியில் இருக்குது. இது இந்த ஒரு பிரச்சனைனால தான் நான் கை வச்சனால இதை நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் கை வச்சுருந்தீங்க, வெளியும் கொடுக்காதீங்க. எதாவது ஒன்றுனா வாரண்டி அப்படியே போயிடும். 5 இயர்ஸ் இந்த வண்டி எடுத்தாலே கம்பல்சரி 5 வருஷம் வாரண்டி போட்டுருங்க. இன்னொன்று ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா பேட்டரி வந்து இப்போ நம்ம பண்ணுறது கிடையாது, நம்ம பேட்டரியே கிடையாது. ஸோ இந்த வண்டின்னு இல்லை, பேட்டரி பிரச்சனை இந்த வண்டின்னு இல்லை, கார் எடுத்தாலும் சரி எந்த வண்டி எடுத்தாலுமே எப்போ நிற்குன்றது தெரியாது இப்போ இருக்க பேட்டரியில். ஏன்னா நம்ம கிட்ட வந்து ரா மெட்டீரியல் இல்லை இந்தியாவில், இதை தயாரிக்க முடியல. ஸோ லிட் ஆசிட் பேட்டரி, அந்த லித்தியம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நம்ம பேட்டரி ப்ராப்ளம் நம்ம இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இதில். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் வாரண்டி போட்டிங்கன்னா தப்பிச்சிடலாம். அழகாக ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கால் பண்ணி வர வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. முக்கியமாக வந்து சர்வீஸ் என்னன்னா சென்னையில் ராயல் என்ஃபீல்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. 2 சர்வீஸ் சென்டரு, டேரக்ட் ஷோரூம் சர்வீஸ் சென்டர் இருக்குது. வந்து OMRல பெருங்குட்டு நிறைய பேர் வந்துருப்பீங்க, அங்கே இருக்க சர்வீஸ் சென்டர். 2வது அடையாரில் ஒரு சர்வீஸ் சென்டர். ஏன் வந்து டேரக்ட் சர்வீஸ் சென்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வாரண்டி இஷ்யூஸ்ன்னு போய் டீலர் சர்வீஸ் சென்டர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது. உங்கள் வண்டி ஒரு 2-3 நாள் நிற்குமா, அந்த 2-3 நாளைக்கு மெக்கானிக் வேலை பார்க்கறது வந்து எல்லாமே வந்துட்டு அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. வேலை பார்க்குற பையனுக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, வாரண்டினா கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணுவாங்க, எடுக்க மாட்டாங்க. இல்லை இது வராதுன்னு சிம்பிளாக சொல்லிடுவாங்க, வாரண்டிலாம் கிளைம் ஆகாது தம்பின்னு நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், சர்வீஸ் சென்டர் போனீங்க அப்படின்னா எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். லிஸ்ட்டு இது உங்களோட சர்வீஸ் கார்டு எடுத்து பார்ப்பான், வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னே ஆமாம் வாரண்டியில் இருக்குது அப்படின்னா எந்த வார்த்தையும் பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு போய் வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் வஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, வஸ்ட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த சர்வீஸ் சென்டர் போகிறீங்கன்றதுக்கு. ஆனால் வெளியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு வாட்டி வண்டி நின்றுடுச்சுன்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கு சும்மா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வண்டி ரெடி ஆகிடுச்சுன்னு அப்படியே கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வரேன், நின்றுடுச்சு திரும்பவும். அந்த மாதிரி வஸ்ட்டாக தான் இருக்குது வெளியே. இன்னொன்று அண்ணன் எடுத்துகிட்டு போனான் ஒரு சர்வீஸ் சென்டர் ப்ரைவேட்டில் வெளியே வெண்டார்கிட்ட. அங்கே என்ன பண்ணால் மிரர் வந்து மாற்றணும், ஆக்சுவலி வாரண்டியில் இருந்தால் மிரர் மாற்றணும். எங்கள் அப்பாவுக்கும் மாற்றி கொடுத்துருக்காங்க, எந்த காசும் கேட்க மாட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், மிரரில் இங்கெல்லாம் பீல் அவுட் ஆகிருக்கு, இங்கே மிரர் பீல் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஃபால்ட். அது உங்களுக்கு மிரரில் ஒரு இதுவாக இருக்கும், அப்படியே உரியும் அது. ஸோ அது வந்து மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மிரர் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, நீங்கள் செவுத்துலலாம் ஒராசி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வாரண்டி கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அனுப்பியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டுக்கு வந்து உனக்கே தெரியும், பார்த்தாலே அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டுன்றது. அதை அவன் எடுத்துக்காம உங்களுக்கு வந்து மிரர் ஸ்க்ராட்ச் ஆகிருக்குன்னு சொல்லி ஈஸியாக அனுப்பிட்டேன். எந்த மிரருங்க ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குது? நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக ஏதாவது ஒரு இதில் தெரிய தான் செய்யும். ஸ்க்ராட்ச் ஆனனால இந்த மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் வரல, அதுக்கு முன்னாடியே இது வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் அங்கே பிரச்சனை. இங்கே மிரர் இதுவாச்சுன்னா மிரர் உடையணும். அந்த மாதிரி உள்பக்கம், இந்த மிரருக்கு உள்பக்கத்தில் வந்து பீல் அவுட் ஆகிறது வந்து நம்ம ஃபால்ட்டு கிடையாது, அது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு. இதை வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ப்ரைவேட்டில், அவுட் சைடு வெண்டார் சர்வீஸ் சென்டரில். ஸோ இந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமானது, கடுப்பான ஒரு விஷயம் தான் இது. அதுக்காக தான் சொல்கிறேன், சர்வீஸ் சென்டர் போயிட்டு கிளைம் பண்ணுறேங்க வாரண்டிலாம். நார்மல் சர்வீஸ்க்கு நீங்கள் பக்கத்துலேயே போய்க்கலாம், வீட்டு பக்கத்துலேயே போயிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்குன்னு சென்னையில் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு டேரக்ட் சர்வீஸ் சென்டரே கொடுக்காதீங்க. இன்னும் அவங்க ஆக்சுவலி இன்றைக்கும் வந்து அவங்க ரொம்ப திணறிட்டு இருக்காங்க, எல்லா வண்டியுமே வந்து அங்கே தான் குவியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு கஷ்டம் தான். நான் போனாலும் க்யூவில் நின்று அது பண்ணி இது பண்ணி வெயிட் பண்ணி தான் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நார்மலான இஷ்யூ ஜென்ரல் சர்வீஸ்க்கு வெளியே கொடுங்க, இந்த மாதிரி வாரண்டி இஷ்யூக்கு ஷோரூம் கொடுங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வேற என்ன, வேற செலவு வந்து முக்கியமான விஷயம் வந்து வெயிட்டுங்க. வெயிட்டு வந்து 218 கிலோ, 218 கிலோ அசால்ட்டாக இவன் வந்துடுவான். ஸோ அது எந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, டிராஃபிக்கில் வண்டி எடுக்கும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்னதாக மேட்டில் வந்து வண்டியை நிறுத்திட்டீங்க, இப்போ ஸ்லோப்பில் வந்து ஃப்ரண்ட் வீல் போயிடுச்சு, திரும்ப ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு அசிங்கப்படணும், கஷ்டப்படணும். எல்லாரும் சுற்றிப்பா என்னடா பண்ணுறான் வண்டியை வச்சுட்டு திணறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது, ஒன்றும் இல்லை. இந்த இது ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் பிடிச்சிட்டு, நான் அதை பண்ணி கூட காமிக்கிறேன்னு, இங்கே எடுக்க முடியாது. ஸோ இந்த சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா,
இந்த சஸ்பென்ஷனோட வெயிட்டில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பிரேக்கை பிடிச்சிக்கோங்க, நல்லா ஃப்ரண்ட்டில் இப்படி பம்ப் பண்ணி அப்படி தூக்குனீங்கன்னா அந்த சஸ்பென்ஷனில் பின்னாடி வரும் வண்டி. ஸோ கொஞ்சம் ஸ்டைலாகவும் ரொம்ப கஷ்டப்படாத மாதிரி பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தான் தெரியும் டே வந்துடுறான் அப்படின்ற மாதிரிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு, அசிங்கப்படாமல் வண்டி எடுக்க. இருந்தாலும் கஷ்டம் தாங்க, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். வெயிட்டு இதுக்கு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்கலாம் போல், இந்த ஈவிக்கெலாம் கொடுக்குறானுங்க. ஒரு சின்னதாக ஏதாவது கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் ஈஸியாக வெளில எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸா, கார்னரிங் சொன்னேன் இல்லையா, இந்த வண்டி ஸ்பீடாக இதை இப்படி முறுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இதை ரொம்ப முறுக்குனீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஏன் சொல்கிறேன்னா அந்த வியூ வந்துட்டு பகலில் ஓட்டுங்க, ஜஸ்ட் ஃபுல்லாக வைடாக பாருங்கள், ரோட்டுக்கு அந்த பக்கமும் பாருங்க. ஏன்னா பீப்புள் வந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. சடனா பிரேக்கிங்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த வண்டியை வச்சு இடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உள்ள வரவன் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக அடிப்படும். அந்த ஒரு விசிபிலிட்டியை வந்து கரெக்டாக பார்த்து பிரேக்கிங் பக்கா, பேனிக் ஆகாமல் பிரேக் அடிங்க. பேனிக் ஆகாமல் பிரேக் அடிச்சிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, ஓகே நம்ம மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் வருவாங்க, சடனாக எங்களுக்கு வருவான், திடீர்னு காருக்கு முன்னாடி இருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு முன்னாடி வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு பேனிக் இல்லாமல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பள்ளத்துலலாம் விடுறீங்கல்ல, ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், கிளாசிக்லேருந்து எல்லாருக்குமே, பள்ளம் வந்தால் விட்டு அடிச்சிருங்க, ஒன்றுமே ஆகாது. ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் விட்டு அடிச்சிருங்க. இவெல்லாம் தூக்கிலாம் அடிக்க மாட்டான், ஸ்ப்ளெண்டர் மாதிரி இந்த கேடிஎம் மாதிரிலாம் தூக்கிலாம் அடிக்கவே மாட்டான். அப்படியே போய் டம்முன்னு இறங்கி அப்படியே போயிட்டே இருப்பான். உங்களுக்கு ஒரு ஃபீலும் ஆகாது. முடிஞ்சால் லைட்டாக ஏஞ்சிக்கோங்க. பேனிக் ஆகிட்டு ஐயோ பள்ளம் வந்துருச்சு அப்படிலாம் பிரேக் அடிச்சிங்கன்னா விழுந்துருவீங்க. ஒரு பேனிக்கும் ஒரு பயமும் இல்லை. எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும், இவன் மாடு மாதிரி ஏறி இறங்கி போயிட்டே இருப்பான், மதிய கூட மாட்டான், அப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம். ஸோ அது ஒரு இது பண்ணிக்கோங்க மைண்ட் செட்டு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கார்னரிங் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவீங்க இதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கனால கொஞ்சம் இது கார்னர் பண்ண முடியல. ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு லைட்டாக பாடியை வந்து ட்ரில் பண்ணுங்க. லைட்டாக ட்ரில் பண்ணி பேக் பிரேக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பினீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். இது வந்து ஓவர் தி ப்ராக்டிஸ். ரொம்ப அதிகமாக ஓட்ட ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ஒரு இது வரும். இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க. ஈசிஆரில் 2-3 பெண்டு வந்து அப்படி தான் இருக்கும், ரொம்ப பெண்டாக இருக்கும். ஸோ அது நானும் ஸ்டார்டிங் எடுக்கும்போது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிரேக் ஸ்லோவில் பொறுமையாக போகும்போது தான். ஸ்லோவாக போகும்போது வண்டியை இப்படி திருப்பிட்டு, அதாவது டேர்ன் பண்ண பார்ப்போம். ஃபுல் ஸ்டார்க்கில் வந்து லைட்டாக பிரேக் அடித்தோன்னா ஃபுல் வெயிட்டு, இன்ஜினு டேங்க்கு எல்லாம் இந்த ஃபுல் வெயிட்டுமே ஃப்ரண்ட் வீலில் தான் அதிகமாக விடும். பேக் வீலில் அவ்வளோ வெயிட்டே கிடையாது. என்ன ஆகும்னா வண்டி ஸ்லிப் ஆகும் கீழே. அந்த மாதிரி நான் வண்டி எடுத்த புதுசில் ஒரு 2 வாட்டி கீழே போட்டிருக்கேன் நான். ஆனால் இந்த பம்பர் வந்து சேவ் பண்ணிடுச்சு. இந்த பம்பர் இருக்கனால வந்து பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே சேவ் பண்ணும். டேங்க்கில் அடிப்படாது, இன்ஜின்ஸு எதுவுமே அடிப்படாது. அதிகபட்சம் இந்த பிரேக் இது லிவர் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகுமே தவிர, இன்னொன்று இந்த லிவர் பிரேக் லிவர், இந்த காலில் இருக்கிற ரியர் பிரேக் லிவர் அது கொஞ்சம் பெண்ட் ஆகும். அப்போதானே தவிர மேஜராக எந்த ஒரு அடியும் படாது. ஸோ இந்த பம்பர் வந்து உங்களுக்கு பக்காவாக சேவ் பண்ணிடும். ஸோ இது ஒன்று. அப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்ட் ஆகுது நமக்கு வந்து. இந்த இது காமிங்களேன், இந்த சைலன்சர் வந்து ரஸ்ட் ஆகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இந்த இடத்துல இப்படி கேவலமாக இருக்குன்றது தெரியல. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஓவரால் வண்டியோட லுக்கே எனக்கு கெட்டு போயிடும். ஸோ ரொம்ப பார்க்காதீங்க, இது நான் சொல்கிறேன். அது மாதிரி இன்லைன் பைப் வந்து ரஸ்ட் ஆகிறது எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல் தான். ஏன்னா இன்லைன் பைப் வந்து ஒரு 16,000 ஆகுது. அது இல்லாமல் நீங்கள் சைலன்சர் மாற்றினீங்கன்னா அது ஒரு 16,000 ஆகுது. 31,000-32,000 நீங்கள் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து எப்படியா சரி பண்ணணும் பார்ப்போம், அது நான் தேடிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த மெட்டல் பாலிஷ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிட்டர்ன் ஆகி பக்காவாக இருப்பான். நேக்கட் ஆமாம், இது நேக்கட் வண்டி தான். ஹீட்டுன்னு சொல்கிறீங்களா, ரொம்ப ஹீட்டாக தான் இருப்பான். ஓட்டுறவங்க வந்து இந்த வண்டியில் இது ஒரு சூப்பர் பைக்குன்னே கன்சிடர் பண்ணுங்க. ஆமாம், இது சூப்பர் பைக் தான். நிறைய பேர் இல்லைன்னு சூப்பர் பைக் வச்சிருக்கவே இது ஒத்துக்க மாட்டான், சூப்பர் பைக் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனால் நான் சொல்லுவேன் இது சூப்பர் பைக் தான், எங்களுக்கு இதுதாங்க சூப்பர் பைக்கு. இந்த பைக்கில் நான் சூப்பர் பைக் கொஞ்சம் பவர்ஃபுல்லான வண்டி ஓட்டுறீங்கனாலே மேண்டேட்ரி வந்து ஜீன் பேண்ட்டு இல்லை கொஞ்சம் திக்கான பேண்ட் போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க. மெயினாக பின்னாடி உக்காண்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்க இவங்கெல்லாம் முன்னாடி வந்து வண்டியை நிறுத்தும் போது பார்த்து நிறுத்தணும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா இங்கேருந்து இறங்கும் போது பின்னாடி எனக்கு சீட் பின்னாடி உக்காண்டிருந்தோம் நிறைய பேர் வந்து சூடு வச்சுருக்காங்க. ஒரு சின்ன முத்தம் ஒன்று கொடுப்பான், செம்ம ஹாட்டாக இருக்கும் அந்த முத்தம், வெந்து போயிடும் நம்ம காலு. ஸோ அது வந்து ஒன்று ஏறவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க பார்த்து இறங்குங்கன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க இருக்கும்போது வண்டியை தயவு செஞ்சு நிறுத்தாங்கன்னா, ஏன்னா நேராக சைனிங்காக இருக்குன்னு சொல்லி இங்கே தான் வந்து கையை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க சைலன்சரில். ஸோ அதனால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அது. ஏன்னா ஹீட்டாக இருக்கும்.
ஸோ இது வந்து டிராஃபிக்கில் ஓட்டிங்கன்னா செம்ம ஹீட்டு போட்டு நம்ம மேலேயே அடிக்கும். இன்னமும் வந்து கோஸ்ட் ரைடர் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல்லாம் வரும் நமக்கு டிராஃபிக்கில் வெயில் டைமில் ஓட்டும் போது. மற்றபடி இவன் வந்து பெருசாலாம் ஹீட்டு மேலே தெரியாது. இந்த டேங்க்கு கொஞ்சம் ஹீட் ஆகும், ஆனால் அது தண்ணி அப்பப்போ கொஞ்சம் எதாவது தெளிச்சு ஓட்டிக்கோங்க. ஸோ ரொம்ப ஆக்வர்டான சுச்சுவேஷன்லாம் இல்லை. ஒரு நல்ல டெம்பரேச்சரில் நீங்கள் லாங் ரைடு க்ரூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. வேறு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் எனக்கு தெரியல. உங்களுக்கு மேபி தெரிஞ்சால் இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் வந்து பஞ்சரு. இந்த வண்டி வந்து ஸ்போக்ஸ் வீல் தான். நம்ம டயர் இப்போ என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நான் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கேன் 130/70/18. இது வந்து நான் போட்டிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு மூணாவது செட்டு டயர் நான் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு பைக்கில் ஸ்டாக் வரும்போது பிறலி டயர் கொடுத்துருந்தாங்க. பிறலி வந்து சூப்பராக தான் இருந்துச்சு, ரொம்ப க்ரிப் ஆகும்னு இல்லை. ஆனால் ஸ்பீட் பண்ணும் போது உங்களுக்கு வாப்லிங்லாம் அந்த அளவுக்கு வராது. ஸோ ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அது ஒரு ஓகேவாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து C8 போட்டேன். C8 வந்து 7,000 அரௌண்ட் ஆகிடுச்சு, 7,000 to 8,000 அரௌண்டு. ஸோ அதுவும் சேம் இதே சைஸ் தான். நமக்கு என்ன 130/70/18 தான் நம்மளோட இன்டர்செப்டாரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டயர் சைஸ் கொஞ்சம் அப்பன்னா நம்ம வந்து மட்கார்ட் ரைசர் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது எம்ஆர்எஃப் வந்து பிறலி பேட்டர்னே இவங்க பண்ணியிருக்காங்க. C8க்கும் ராயல் என்ஃபீல்டுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பலாம் பண்ணி C8 தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்த ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டாருக்குமே GTக்கும் இன்டர்செப்டாருக்கும் C8 தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன பஞ்சாயத்து ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே C8 ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது எம்ஆர்எஃப் எடுத்து வச்சுருக்காங்க. எம்ஆர்எஃப்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 years முன்னாடியிலேருந்துன்னு நினைக்கிறேன், 2 yearsா இல்லை 1 year முன்னாடியிலேருந்து எம்ஆர்எஃப் வந்து இன்டர்செப்டார் டயரை வந்து பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு அதை சொன்னால 130/70/18 போட்டிருக்கேன் எம்ஆர்எஃப். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/90/18, அது ஸ்டாண்டர்டான ஒரு சைஸ் தான். ஆனால் இந்த வண்டிக்குன்னு வர இன்டர்செப்டார் டயர் தான் போடணும். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து எம்ஆர்எஃப் உண்மையிலே சூப்பரான ஒரு டயர் தான், நல்லாவே உங்களுக்கு கொடுப்பான். எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, நான் அதிகபட்சம் 16,000 கிலோமீட்டரில் நான் மாற்றிருக்கேன். 13 C8 வந்து பிறலி வந்து எனக்கு 13 தான் வந்துச்சு. C8 வந்து ஒரு அரௌண்ட் 14,000 வந்துச்சு. ஸோ இது எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. ஓட்டலாம், அடித்து ஓட்டணும்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு 15 வரைக்கும் ஓட்டலாம், 15,000 வரைக்கும் ஓட்டலாம். பட் ஆனால் அது ஒரு ரிஸ்க்கு. ஏன்னா இவன் ஸ்கிட் ஆகும். ஏன்னா எனக்கு இப்போ கூட இது வந்து பெருசாக க்ரிப் இல்லை எம்ஆர்எஃப் கூட. வண்டி வாட்டர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா சரி எடுப்போமே அப்படின்னு சடனாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா பேக் வீல் மட்டும் தனியாக திரும்புகிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன க்ரிப்பி பிரச்சனை இருக்குது. ரோட்லலாம் அந்த பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் சாஃப்டான ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது இந்த வண்டியிலையும் க்ரிப்பு. ஆனால் வண்டியோட வெயிட்னால நல்ல க்ரிப்பு வந்துடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆக்சுவலி நிறைய பேர் அலாய் வீல்ஸ்லாம் போவாங்க. பட் ஆனால் எனக்கும் போகணும் தான். பட் ஓகே, எனக்கு ஃபோக்ஸே சூப்பராக இருக்குது. ஃபோக்ஸோட சஸ்பென்ஷன் மெக்கானிசம் வந்து அலாய் வீலில் கிடைக்காதுங்க. அது ஒரு அதனால தான் இன்னி வரைக்கும் வந்து சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து ஃபோக்ஸே கொடுத்துட்ருக்காங்க. BMW 23 அதாவது GS 1200 வண்டியிலலாம் வந்து ஸ்போக்ஸ் கொடுத்து அவங்க அலாய் வீல் கொடுக்குறாங்க. ஃபோக்ஸை வந்து இந்த கார்னரில் பிளேஸ் பண்ணி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, உள்ளே உங்களுக்கு வராது. பட் ஆனால் அந்த மெக்கானிக்கல் ஸ்போக் மெக்கானிசம் வந்துடும் சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது ஒரு விஷயம். நீங்கள் இன்னொன்று நான் சொல்லுவேன், பெரிய விஷயம்லாம் இல்லைங்க அலாய் வீலுக்கு. அதுனது டியூப்லெஸ்க்கும் இந்த டியூப் டயருக்கும் என்ன இந்த வண்டியும் நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம். என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகுமே தவிர வேறு டியூப் போனால் என்ன மாற்றிக்கலாம். இல்லை ஒரு டியூப் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது 18 சைஸ் டியூப் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். 18ல் இருக்கிற அந்த ஸ்ப்ளெண்டர் சைஸ் டியூப்பை கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்ன பல்ஜ் ஆகி உங்களுக்கு இது பண்ணி தரப்போகுது, அவ்வளோதான். ஸோ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓட்டிட்டு போய் பஞ்சர் ஆனாலும் இந்த வண்டியை தள்ளவே முடியாது. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கியரில் இந்த வால்நட் இருக்கு இல்லையா, இந்த வண்டியோட வால்நட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, ஏன்னா மவுத் வந்து கட் ஆகும். நீங்கள் என்ன தான் வால்நட் ரிலீஸ் பண்ணிட்டு ஓட்டினாலும் வந்து மவுத் கட் ஆகிடுச்சு தம்பின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பஞ்சர்களில். நாங்கள் ஏன்னா டயர் கடையில் இருந்தனால சொல்கிறேன், நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஆனால் எனக்கும் அது நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பஞ்சர் எப்போ ஆக போகுது, எப்போயாச்சும் தான் ஆக போகுது. அதனால் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டோ போகும்போது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு அப்படியே ஓட்டிகிட்டே போயிடுங்க. சும்மா நடந்துட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிடுங்க. நியர்பை பஞ்சர் ஷாப்புக்கு போயிட்டு டியூப்பை வந்து புது டியூப் போட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். தள்ளிட்டுலாம் முடியாது. இல்லையா வண்டியை ஓரமாக லாக் பண்ணிட்டு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கால் பண்ணி நீங்கள் வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டே அன்றைக்கி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா நானும் அனுபவப்பட்டிருக்கேன். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ மற்றபடி என்ன, இதே தான் டியூப்லெஸ்லேயும் பண்ணுவீங்க. டியூப்லெஸ்லேயும் ஓட்டிகிட்டு போவீங்க. நீங்கள் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா டியூப்லெஸில் அந்த கார்னர் வந்து இதுவாகும், கட் ஆகும். அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது.
பட் ஆனால் ஓகே, பெருசாக எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. டியூப்லெஸ் போய் தான் ஆகணும் அப்படிலாம் இல்லை. இவ்வளோ வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு அது பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதுலேயே எனக்கு பஞ்சர் ஆச்சா அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு டியூப்பை மட்டும் புது டியூப் மாற்றிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் நான் பண்ணுவேன் எப்போவுமே. அப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த வண்டியில் பேப்பர் கூட வைக்க முடியாதுங்க, அது ஒரு பெரிய கஷ்டம். டூல்ஸ் மெயினாக வச்சுக்கோங்க, கம்மியான டூல்ஸ் ஏதாவது வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க வண்டியில், டூல்ஸை வந்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து சீட்டுக்கு அடியில் வச்சிடலாம். ஆனால் நானே எதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஏதாவது வந்து பேப்பர்லாம் வண்டி பேப்பர்ஸ் எல்லாமே வந்து வண்டியிலே வைக்கிற மாதிரி, தண்ணி படாமல் இருக்கிற மாதிரி, ஸோ நம்பர் பிளேட்டில் வைக்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம், பண்ணனா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று முக்கியமாக ஏதோ சொல்ல வந்தேன், என்ன இந்த வண்டியில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த ஹெட்லைட்டு சொன்னால நம்ம பேட்டரியை சாப்பிட்றதே இவன் வந்து ஒரு 30 வாட்ஸ் கிட்ட, இவனோட ஆம்ஸ் அதிகங்க. இது வந்து 30 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் தான் இருக்கிறதுலேயே அதிகமான ஆம்ஸை வந்து சாப்பிட்றான். ஸோ இந்த ஹெட்லைட் வந்து நிறைய பேர் அதனால தான் எல்இடி லைட்டு போயிடுவாங்க, பவர் கன்சப்ஷன் கம்மி. இவனால தான் அதிகபட்சம் இந்த பேட்டரி போகுது, வண்டி நின்றுடும். அதாவது நான் சொல்கிறேன், இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் அதிகமாக வந்து RR யூனிட்லாம் அப்புறம் தான் செகண்டரி, வண்டி வந்து ஓட்டிகிட்டே இருக்கும் போது நின்றோம், ஓகேங்களா. ஆனால் இன்ஜின் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும், கீ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லைட் எரியும், ஆன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு இன்ஜின் மட்டும் கிராங்க் ஆகாது. ஏன்னா இன்ஜின் கிராங்க்குக்கு இன்னும் பவர் அதிகமாக தேவைனால ஆகாது. ஏன்னா எல்லாமே லைட்டெல்லாம் மேண்டட்ரியாக எரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இன்ஜின் போகிறதுக்கு பவர் இருக்காது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சீட்டுக்கு அடியில் சீட்டை கழட்டிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க ஹெட்லைட்டு, இண்டிகேட்ரு, அப்புறம் இந்த போர்டு, அதாவது இசிஇ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூஸில் ஒன்றுமே இல்லை, இந்த ஹெட்லைட்டுக்கு போகிற ஃபியூஸை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா, இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை கிராங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் இதோட கீ பாயிண்ட்டு. நேராக சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, பேட்ரி வீக்காக இருக்குது நீ மாற்றி கொடுத்துருவான். அப்படி சுத்தமாக பேட்ரி டெட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு லைட் எல்லாம் ஆன் ஆகுது இல்லை, மற்ற லைட் எல்லாம் உங்களுக்கு ஆன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, அந்த ஆம்ப்ஸோட இதை மட்டும் நீங்கள் கழட்டிட்டு ஹெட்லைட்டுக்கு போகிற ஃபியூஸ், ஹெட்லைட்டுக்கு போகிற ஃபியூஸை மட்டும் கழட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது ஒரு கீ பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், நான் அனுபவப்பட்டேன். இதுவே எனக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ட்ரை பண்ணி பார்ப்போம், ரோட்டில் நின்று போச்சு, எதாவது பண்ணணுமேன்னு சொல்லி ஏதோ பண்ணேன், பார்த்தா இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இதுக்கு பவர் அதிகமாக போகுது, அந்த லைனை நம்ம கட் பண்ணால் அந்த பவர் இன்ஜினுக்கு வந்துடும். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தள்ளிலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது இவனை, நீங்கள் தள்ளிலாம் ஸ்லோப் ஏதாவது எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்லோப்பில் உருட்டி ஸ்டார்ட் பண்ணிலாம் வித்த காட்டிட்டுலாம் இருக்க முடியாது ரோட்டில். மூளையை பயன்படுத்தி இதை பண்ணிவிட்டு நம்ம பாட்டு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். அப்புறம் வேறு என்ன, ஸோ அவ்வளோதான், ஃபினிஷிங் போயிடலாமா அப்புறம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக இன்டர்செப்டாரோட வீடியோ பண்ணலான்ட்டு 3 தடவை தள்ளி போச்சு, 3 வாரம். ஆனால் இன்றைக்கி எப்படியோ எடுத்துட்டோம். சரி, இதை எடிட் பண்ணி நான் போடுறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் இன்டர்செப்டாரில் ஏதாட்டு உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா நான் சொல்லனாலும் அதை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாத எதாவது இருந்துச்சுன்னா நான் அதை கற்றுக்குறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு வண்டி, ரொம்ப நல்ல வண்டி. வண்டியோட ரேட் நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து வெறும் 12,000 தான் சம்பளம். ஸோ அதை ஒரு 2 வருஷமாக நான் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலைலாம் பார்த்து நான் வந்து இந்த வண்டியை வாங்கினேன். கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். எனக்கு காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு இந்த இன்டர்செப்டார் மேலே ஒரு மிகப்பெரிய கிரேஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஒரு 18 தான் வந்துச்சு. 18-19 தான் வந்து வண்டி லான்ச் பண்ணாங்க. நான் எடுத்தது வந்து 2021 தான் நான் எடுத்தேன். ஸோ அதான் 5-6 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த வண்டி எடுத்து. ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் இன்ஜின் வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. நான் ரெகுலராக சர்வீஸ் பண்ணிவிடுவேன், இயர்லி ஒன்ஸ் பக்காவாக ஒரு 2 தடவை இது பண்ணிவிடுவேன். இயர்லி ஒன்ஸ் ஆயிலும் மாற்றிடுவேன். ஆகிடும் ஒரு 7,000-8,000 கிலோமீட்டர் வந்து ஓடிடுவான். ஆயிலும் மாற்றிடுவேன். பக்காவாக இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இல்லை. அதே பவர், அதே டார்க்கு, அதே மைலேஜும் இப்போவும் எனக்கு கொடுத்துட்ருக்கு. ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்காவாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வண்டி விற்கவே தேவையில்லை, வாங்கினீங்கன்னா விற்கவே தேவையில்லை, விற்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி தான், லாங் டேர்ம் தலைமுறையாக வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு இந்த வண்டி சூப்பராக இருப்பான் இவன். ஸோ ஃபேமிலி மேன் ஆனாலும் பின்னாடி வந்து ஒரு கேரியரை போட்டுட்டு இன்னும் நான் ஆகலை. ஸோ அதனால் சீட் இப்படி மாடிஃபை பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கேன். சிங்கிள் சீட்டர் மாதிரி இது பின்னாடி யாரும் உட்கார முடியாது. கேரியர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெளில லாங் ரைட் போடுறோம்னா அப்போ கேரியரை போட்டுட்டு ஃபேமிலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பேக் ரெஸ்ட் போட்டுட்டு பக்காவாக இருக்கும் வண்டி. ஸோ உங்களுக்கு ரைடு எதாவது போகணுன்னா சொல்லுங்கள், பிளான் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி. அதே மாதிரி வேறு எதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது வண்டி சென்னையில் எடுக்கிறீங்கன்னா
சூப்பராக எடுத்துடலாம். நான் நிறைய பேர் கேட்குறேன், ஏன்னா வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வந்து இனாக்ரேஷன்லாம் பண்ணி செம்மையாக பண்ணிடலாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் கேட்டேன். கமெண்ட்லேயும் அந்த போன வீடியோவில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்தாருன்னா நான் சொல்கிறேன். நான் எடுக்கும் போது இந்த வண்டி வந்து 3,25,000 ஆச்சு. எக்ஸ்ட்ரா வந்து 20,000 இன்சூரன்ஸ் ஆச்சு. என் கையில் வந்து ஒரு 3 இருந்துச்சு, மீதி 20 வந்து சேலரிக்கு வெயிட் பண்ணி தான் இன்சூரன்ஸ் எடுத்து, ஏன்னா இன்சூரன்ஸ் மட்டுமே வந்து 20,000 ரூபாய் ஆகிடும் இந்த வண்டிக்கு. ஸோ இனிஷியல் இன்சூரன்ஸ் வேறு வழி இல்லை, பே பண்ணி தான் எடுத்தேன். இப்போ இந்த வண்டி 3,90,000 கிட்ட, அதாவது 4 லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டி இப்போ விற்றுட்ருக்காங்க. யாருன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் தான். அதாவது 650க்கு மேலே இருக்குது, 350க்கு மேலே இருக்குன்னா 40% ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லி ரேட் ஏற்றி விட்டாங்க. அந்த அம்மா எல்லாரையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க, டேக்ஸ் வாங்குறவங்க எல்லாரையும். ஸோ வண்டி வாங்குறவங்களையும் சேர்த்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி பிஜேபி வந்து BS6 BS4ன்னு பர்ஃபார்மன்ஸை குறைச்சிட்டே வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஓகே, ஏதோ நாட்டுக்காக பண்ணுறாங்களா, நல்லது தான் அப்படின்னு கொடுக்க வேண்டியதுதான், வேறு என்ன இருக்குது அப்படி. சரிங்க, இதுக்கப்புறம் வேற ஒரு வண்டியிலையும், அது என்ன வண்டின்னு எனக்கே தெரியாது, கண்டிப்பாக கூப்பிட்றேன். அன்டில் அண்ட் தட் பை.